ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் சர்வாதிகாரம் அவசியம். சர்வாதிகாரம்தான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்துகிறது. சர்வாதிகாரம் இல்லை என்றால் அண்டை நாடுகள் அல்லது உள்ளூர் தொந்தரவுகள், பல சக்திகள் தொந்தரவு அளிக்கும் என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் சில சடங்குகளை செய்துதான் ஆக வேண்டும். என்கவுண்டர் போன்ற விஷயங்கள் கூட அப்படிதான் நிகழ்த்தப்படும். பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜனநாயகம் எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்குமே இருக்குது. அதற்காக தொடர்ந்து என்கவுண்டர்கள் செய்யப்படும். சில நேரங்களில் எப்படி சமாளிப்பது என்று சொல்லாமல் அல்லது அது சார்ந்த உரையாடல்களை தொடங்காமல், உரையாடல்கள் மிக அவசியம். மாதிரியான காலகட்டங்களில் உரையாடல்கள் தான் மக்களுக்கான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும். எழுப்பப்படுகிற உரையாடல்கள் போதுமானவை இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் அவைகள் எழுப்பப்படுகின்றன. முகாந்திரம் உள்ள விஷயங்களை கூட யாரும் கண்டுகொள்வது கிடையாது. எதை எழுப்ப வேண்டும், எதை எழுப்பக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் நமக்கு தெரியும். இருந்தாலும் காலப்போக்கில் என்கவுண்டர் போன்ற விஷயங்களை ஜனங்கள் கண்டுகொள்வதில்லை என்பது தெரிகிறது. ஜனங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம் போல மாறிவிட்டது. என்ன நிகழ்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குள் ஜனங்கள் கடந்து போய்விடுகிறார்கள், இன்னொரு தகவலுக்கு போய்விடுகிறார்கள். செய்திகள் தினமும் உலகத்தை உருவாக்கி கொண்டே தான் இருக்கின்றன. புதிதாக உலகத்தை உருவாக்கி கொண்டே தான் இருக்கின்றன. அதற்குள் நுழைந்தவர்கள் வெளியே வருவது சுலபம் அல்ல. செய்திகள் தரும் உலகத்துக்குள் அவர்கள் நீண்ட காலம் பயணிப்பார்கள். அதுவும் கடுமையான பயணங்களாக இருக்கும். செய்திகள் நம்மளை அழைத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். எந்த பாதையில் நீங்கள் நிற்க வேண்டும், எந்த பாதையில் நீங்கள் போக வேண்டும் என்பதெல்லாம் செய்திகளை உங்களை வழிநடத்திவிடும். செய்திகளிலிருந்து பின்வாங்குவது இயலாத காரியம். பின்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் தற்காப்புக்காக சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டியிருக்கும். தற்காப்புக்காக செய்யப்படும் எல்லா விஷயங்களும் முக்கியமானவை. சமூகம் அதை ஒப்புக்கொள்கிறது. சமூகம் ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வார்கள்? ஒன்றும் செய்ய இயலாது. சமூக ஒப்புதலோடு செய்யப்படுகிற எல்லா விஷயங்களும் அங்கீகரிக்கப்பட்டு விடுகின்றன. ஒப்புதல் இல்லாத விஷயங்கள் கூட மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள். மீடியாக்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றி வருவது போன்ற தோற்றமெல்லாம் சில சமயங்களில் எழுவது உண்டு. அப்படி மீடியாக்களால் ஒன்றும் ஜனநாயகத்தை காப்பாற்ற இயலாது. ஜனநாயகத்தை அந்தந்த துறைகள் தான் காப்பாற்றி வருகின்றன. எந்த துறை போராடி காப்பாற்றுகிறது என்பதுதான் முதன்மையானது. துறை சார்ந்த அலுவல்கள் இப்பொழுது சற்று சுருங்கி போயிருக்கலாம். தீவிரமாக செயல்படும் காலங்களில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுவதாக ஒரு வதந்தி கூட இருக்கிறது. ஜனநாயகத்தை எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டால் மக்கள் வாழ்க்கை அமைதியாக இருப்பதற்காகவும், எல்லா செயல்களும் ஒரு ஒழுங்கின் கீழ் வருவதற்காகவும், சட்ட பாதுகாப்புக்காகவும் பல விஷயங்களுக்காக செய்யப்படுகிறது. தொடர்ந்து உரையாடல்களை எழுப்பிக் கொண்டிருந்தால் ஜனங்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் என்பது ஒரு விதமான நம்பிக்கை தான். அப்படி ஒன்றும் அவர்கள் சுதாரித்துக் கொள்ளப் போவதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அது இயலாத காரியம். மக்களிடையே காண்பிக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயகம் என்ற ஒன்று இருப்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அவ்வப்போது நிகழ்த்தப்படும் என்கவுண்டர்கள் பல உண்மைகள் நமக்கு புரிய வருகிறது. அவர்கள் திறமையான கதை சொல்லிகளாக இருந்திருக்க வேண்டும். தவறி போய் வெவ்வேறு துறைகளில் சிக்கி கொண்டு விட்டார்கள். எல்லா கதைகளும் ஒரே போல இருந்தாலும் பல கதைகள் சுவாரஸ்யமானவை, கேட்டு தெரிந்து கொள்வது நன்றாக இருக்கும். சில அருமையான கதைகள் கூட வருகின்றன. சிலர் அதை சொல்லும் விதம் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதை அப்படியே ஒரு காட்சிப்படுத்தி விடுவார்கள், அல்லது ஒரு ஓவியத்தை எடுத்து கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். நிகழ்ந்தது ஒன்றாக இருக்கும், சொற்கள் வேறு வகையான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கும். செய்தி பத்திரிகைகளும் அதை தான் செய்கின்றன. எப்படி ஒரு என்கவுண்டர் நிகழ்த்தப்படுகிறது என்பதை பற்றி விரிவான தகவல்கள் யாருக்கும் இதுவரை கொடுக்கப்பட்டதில்லை. மிக இயல்பாக நிகழ்வது போல காண்பிக்கப்படுகிறது.
அதனுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒரு பிணைப்பை கொண்டிருக்கின்றன. மக்கள் ரசவாதிகளைப் போல அதை கேட்டு ரசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நான் எல்லா கதைகளையும் ஈடுபாட்டுடன் தான் கதைகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். சிறிய கதையாக இருந்தாலும் பெரிய கதையாக, வாரத்துக்கு ஒரு முறை சொல்லப்படுகிற தொடர்கதைகளாக இருந்தாலும், அதுவும் என்கவுண்டர் போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பது எனக்கு, அவைகள் எப்படி செய்யப்படுகின்றன, உயிர்ப்புடன் செய்யக்கூடிய சில காரியங்களும் நிகழ்ந்திருக்கிறது, பாராட்டக்கூடியது. ஆனால் என்கவுண்டர்களை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டும். அவசியமானவன்றா அவசியம் இல்லையா என்பதை சமூகம்தான் தீர்மானிக்க முடியும். நாம் அதையெல்லாம் தீர்மானிக்க இயலாது. தீர்மானிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு வழங்கப்படவில்லை. ஜனங்கள் அதை தீர்மானித்துக் கொள்வார்கள், ஜனங்கள் அதை புரிந்து கொள்வார்கள். செய்தி பத்திரிகைகளுக்கு அந்த துறை சார்ந்தவர்கள் வழங்கக்கூடிய குறிப்புகள் விசித்திரமானது. ஏற்கனவே இவர்கள் ஒரு டெம்ப்ளேட்டுகளை வைத்திருப்பார்கள், அதற்குள்ள அந்த சொற்களை பொருத்தி அந்த நேரத்துக்கான விஷயங்களை சமாளித்துக் கொள்வார்கள். காவல்துறை மிகுந்த ஈடுபாட்டுடன் பல விஷயங்களை முன்னெடுத்து போகும். அதனுடைய பயணத்துக்கு பின்னால் நாம் பயணித்து பார்த்தால் பெரிய வீரதீர செயல்கள் எல்லாம் செய்யப்பட்டது போல காட்சி தரும். சில சமூகத்தை பாதுகாக்கின்றன, சில விஷயங்கள் சமூகத்துக்கு பொருந்தாதவையாக இருக்கின்றன. நீண்ட கால நோக்கில் யோசித்து செய்யப்பட்டவையாக இருக்கலாம். இருந்தாலும் ஜனநாயகம் பூர்வமான நடவடிக்கை என்பது ஜனநாயகத்துக்கு பொருத்தமான விஷயமும் அல்ல. என்கவுண்டர் என்பது வேறு வகையான ஒரு விளையாட்டு. சமூகம் பல ரீதியாக அணுகி வந்திருக்கிறது. சில என்கவுண்டர்கள் வேகமாக பேசப்பட்டு மறைக்கப்படும். சில என்கவுண்டர்கள் பேசுவதற்கு நேரம் இல்லாததால் பேசப்படுவது கிடையாது. பல செய்திகளும் குவிந்து விடுகிற சூழலில் அது பற்றி பேசுகிறவர்கள் மிக குறைவு. பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்று பலர் ஒதுங்கி போய்விடுகிறார்கள். பேசுவது நல்லதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் விஷயம் தெளிவானது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சில விஷயங்களை நாம் செய்துதான் தீர வேண்டும் என்று நம்பப்படுகிறது. பார்க்கலாம் எப்படி எப்படி சமூக ஆர்வலர்கள் இதில் அணுகினார்கள் என்பதெல்லாம் ஒரு விசித்திரமான கதையாக மாறிவிடும். இப்பொழுது எப்படி அணுகுகிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறது சமூகம், அந்த சூழலை சமன்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய சில நுட்பமான காரியங்களா என்கவுண்டர் போன்றவைகள். காவல்துறை சில விஷயங்களை சமன்படுத்த இயலாது என்று கருதுகிறதா? ஆழமாக செல்லும்போது ஆழமான விஷயங்களை யோசிக்கலாம். நீண்டகால பயணம் போல மாறிவிடும். நீண்டகால பயணம் போனவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லை. ஜனநாயகத்தின் பெயரால் செய்யப்படுகிற எல்லா விஷயங்களும் ஆதரிக்கப்பட வேண்டுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். நீங்கள் ஜனநாயகவாதியாக இருக்கும்போது ஜனநாயகத்துக்கு உகந்த காரியங்களை மட்டுமே நீங்கள் செய்ய விரும்புவீர்கள் என்பது எல்லோருக்குமே புரியும். ஆனால் சூழல் ஜனநாயகத்துக்கு உகந்த காரியங்களை நோக்கி உங்களை நகர்த்தாது என்பது உண்மை. நீங்கள் ஜனநாயகத்துக்கு வெளியே நின்று யோசித்து பார்க்கும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தோன்றலாம். ஜனநாயகத்தை எப்படி வடிவமைப்பது என்பது இன்னும் விவாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஏன் திரும்ப திரும்ப ஜனநாயகம் பேசப்படுகிறது என்பதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பது உண்டு. எதை நோக்கி ஜனநாயகம் நகர்த்தப்படுகிறது, எதை நோக்கி நகர்த்தப்பட்டது என்பதெல்லாம் ஏற்கனவே பலரும் விவாதித்து விட்டார்கள். நான் ஒன்றும் புதிதாக சொல்லப்போவதில்லை. சில கேள்விகளை எழுப்பலாம் என்பது என்னுடைய, பல கேள்விகள் என்னுடையவை இல்லை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். எல்லா கேள்விகளும் ஜனநாயகத்தை நோக்கி தான் வைக்கப்படுகிறது. ஜனநாயகம் எல்லா கேள்விகளையும் விரும்புகிறதா என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்.